தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசின் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 26வது பட்டமளிப்பு விழா கம்மன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 79 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். பட்டமளிப்பு விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் உள்ள அனைத்து சமுதாயத்தினருக்கும் தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம். அதுபோன்று அனைவருக்கும் கல்வி என்ற நிலை புதுச்சேரியில் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மக்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதால் மாநிலத்தில் தனிமனித வருவாய் உயர்ந்துள்ளது. இதனால் புதுச்சேரி சிறிய மாநிலமாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். புதுச்சேரி அரசு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை சிறந்த முறையில் அளித்து வருகிறது. இதனை பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் சிறந்த முறையில் படிக்க வேண்டும். மேலும் படித்து முடித்த பின்னர் சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும், படித்த படிப்பிற்கு ஏற்றவாறு மக்களுக்கு உதவ முயற்சி செய்ய வேண்டும் என அறிவுறுத்திய அவர், புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப நவீன கருவிகளை கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் தெரிவித்தார். விழாவில் சபாநாயகர் செல்வம், முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி, தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான், ஹைதராபாத்தில் உள்ள PV நரசிம்மராவ் தெலுங்கானா கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் ஞானபிரகாஷ் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடிப்படை கல்வி. அந்த கல்வியை கொடுப்பது அரசுடைய கடமை. அந்த கல்வியை கொடுக்கின்றது. இந்த கல்வியை பெற்ற நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ளவராக வர வேண்டும். நம்முடைய மக்களுக்காக பணியாற்றுவதாக வர வேண்டும். நீங்கள் என்ன படித்திருக்கின்றனோ அதுக்கு ஏற்றவாறு உங்களுடைய பணியை தொடர்ந்து செய்வதற்கு, சிறந்த மக்களுக்கு உதவியாக இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய எண்ணமாகும். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குளத்தமேடு வார்டு பகுதியான பாரதி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ உலகமுத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத ஆடிப்புற விழாவில் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் விழா நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரேன்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் வாழும் மக்கள் அனைவரும் சீரும் சிறப்புமாக வாழ அம்மன் அருள் தருமாறு வேண்டி சாமி தரிசனம் செய்தார். விழாவில் திருக்கோவில் நிர்வாகி ஆலவந்தார் ஜனார்த்தனன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களான கைலாஷ், சாமிநாதன், சிவகுமார், பன்னீர்செல்வம், காமராஜ், கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை வேலன் ஸ்டோர் உரிமையாளர் சுப்பிரமணி குடும்பத்தினர் செய்திருந்தனர். எனக்கு கேட்குறாரு ஹலோ சார். நீங்கள் லைட்டாக தீபாவளி கட்டுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா படம் பேஸாக இருக்கும். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் உள்ள கோரிமேடு வாய்க்காலில் பழைய கான்கிரீட் குழாய் பாலத்திற்கு பாலம் அமைக்க திட்ட மதிப்பீடு செய்து
ரூபாய் 46 லட்சம் செலவில் தொடங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி மற்றும் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் பாரதி, ஒப்பந்ததாரர் மனோகரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபத்தில் அமைந்துள்ள பாரத தாய் அலுவலகத்தில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் திருச்சி கொங்குநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற 6வது தென்மண்டல பென்காக் ஸ்லாட் சாம்பியன்ஷிப் 2025-2026 போட்டியிலும், அஸ்மிதா பெண்களுக்கான பென்காக் ஸ்லாட் லீக் 2025 மற்றும் 7வது மாநில அளவிலான பென்காக் ஸ்லாட் சாம்பியன்ஷிப் 2025 போட்டியில் தங்கம், வெள்ளி, வெண்கலம், கேடயம் வென்ற மாணவ மாணவிகளுக்கு முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ள பாரத தாய் அலுவலகத்தில் முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை பாராட்டி பதக்கம் அணிவித்து சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். மேலும் வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி லடாக்கில் நடைபெறும் தேசிய அளவிலான போட்டியில் மாணவ மாணவிகள் கலந்து கொள்பவர்களுக்கு வாழ்த்து பேசினார். இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மற்றும் ஸ்ரீ ஐயா மக்கள் இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பென்காக் ஸ்லாட் தேசிய அணி பயிற்சியாளர் காயத்ரி செய்திருந்தார். இங்க பாருங்க. புதுச்சேரி அரசு காரைக்கால் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் காரைக்கால் நிரவி கால்நடை மருந்தகத்தில் கால்நடை மற்றும் கோழிகள் கண்காட்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் கலந்து கொண்டார். மேலும் இக்கண்காட்சியில் 115 மாடுகள், 98 கிடாரிகள் மற்றும் 146 கோழி வகைகள் இடம்பெற்றன. மேலும் கால்நடை வளர்ப்பவர்களை ஊக்குவிக்கும் வகையில் காரைக்காலில் இதுபோன்ற கண்காட்சியானது 3வது முறையாக கால்நடைத்துறை மூலம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறந்த கால்நடைகளுக்கான பரிசுகளை அதன் உரிமையாளர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை இணை இயக்குநர் கோபிநாத், கால்நடை மருத்துவர்கள் சுமதி, சுரேஷ், செந்தில், நாதன், கிருத்திகா, விக்னேஸ்வரி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குருசுகுப்பம் பகுதியில் உள்ள முத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத உற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஆடி திருத்தேர் விழாவிற்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தனது சொந்த செலவில் இருந்து ரூபாய் 2 லட்சம் நன்கொடையாக வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் மற்றும் ஆனந்த கண்ணன், ஆனந்த பாஸ்கர், சீனிவாசன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாக்கிய பிரகாஷ், செல்வம், வீரமணி, பாலமுருகன், சந்தோஷ், முருகன், சசிகலா, உமா மகேஸ்வரி, உமாசங்கரி, வீரம்மா, லக்ஷ்மி மற்றும் குருசுகுப்பத்தை சேர்ந்த மீனவ பஞ்சாயத்தார்கள் முன்னிலையில் ரூபாய் 2 லட்சம் வழங்கப்பட்டது. முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு மாலை அணிவித்தும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை சாந்தி நகரில் உள்ள ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மனுக்கு 27ஆம் ஆண்டு செடல் திருவிழா ஜூலை 21ஆம் தேதி கணபதி ஹோமம், சக்தி கரகம் எடுத்தலுடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு சாகை வார்த்தல், கும்பம் படையலிட்டு அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து ஊரணி பொங்கல் வைக்கப்பட்டு செடல் தரித்தல் விழாவும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்துவிற்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது.
புதுச்சேரியில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு பெரும்பான்மையாக உள்ள ஆதி திராவிட மற்றும் மீனவ சமூகங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் வழங்கவில்லை என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமீபத்திய அமைச்சரவை மாற்றத்தில் 16% ஆதி திராவிட மக்கள் வாழும் புதுச்சேரியில் அவர்களுக்குள் இருந்த ஒருவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படவில்லை. இது அறிவுசாரியான அரசியல் பார்வையையும் அண்ணல் அம்பேத்கரின் கொள்கைகளையும் முற்றிலுமாக மீறுகிறது. அரசியல் நீதி, சமூக நீதி ஆகிய இரண்டிற்கும் எதிரான செயல் இது. இதனைத் தொடர்ந்து ஆதி திராவிட சமூகத்திலிருந்து 5 பேர் சட்டமன்றத்தில் இருக்கும் போது அவர்களில் ஒருவர் கூட அமைச்சராவதில்லை என்ற நிலைமை சமூக நீதியை கேள்விக்குறியாக்குகிறது. ஆதி திராவிட சமூகத்திற்கான அரசியல் இடஒதுக்கீட்டை அம்பேத்கர் அவர்கள் அரசியல் அமைப்பில் உறுதி செய்தார். இன்று அந்த கொள்கை நடைமுறையில் உள்ளதா என்பதே கேள்வியாகிறது. முந்தைய அரசுகளின் தவறுகள் தற்போதைய அரசுகளால் திருத்தப்பட வேண்டும். பழைய தவறுகள் தொடர வேண்டும் என்று எவரும் எதிர்பார்க்கவில்லை. மக்கள் தொகையில் 1% கூட இல்லாத உயர்வர்க்க சமூகத்தினருக்கு 2 அமைச்சர் பதவிகள் கிடைக்கும் போது 16% மக்களுக்கு பதவி இல்லை. இத்தகைய அநீதியை கண்டித்து பேராசிரியர் ராமதாஸ் மக்கள் உரிமையை கேட்பதை ஜாதி அரசியல் என கூறுவதை தவிர்க்க வேண்டிய உள்நோக்கு என சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற அரசியல் புறக்கணிப்பு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் கடுமையாக எதிரொலிக்கப் போகிறது என்றும், ஆதி திராவிட மற்றும் மீனவ மக்கள் இந்த இரட்டை எஞ்சின் அரசை தோற்கடிப்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த அநீதிக்கு உடனடி தீர்வாக என்ஆர் பாஜக அரசு ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த ஒருவரை அமைச்சராக நியமிக்க வேண்டும் என அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். டோரண்ட் கேஸ் லிமிடெட் செயல்முறை விளக்க பொதுக்கூட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் மாவட்ட துணை ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாணவர் காங்கிரஸ் சார்பில் கலந்து கொண்டு கிராமப்புறங்களில் இருந்து இத்திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதில் பல சிக்கல்கள் உள்ளது மற்றும் இத்திட்டத்தினை நகர்ப்புறங்களில் கொண்டு சென்று முதலில் அதில் உள்ள விளக்க பயன்பாட்டினை மக்களுக்கு கூறி அங்கு நடைமுறையினை சாத்தியப்படுத்திய பிறகு கிராமப்புறங்களில் இது தேவையா அல்லது தேவையற்றதா என்று மக்களிடம் எடுத்துரைக்கலாம். கூரை வீடுகள் திட்டத்தினை 100% கிராமப்புறங்களில் நடைமுறைப்படுத்திய பிறகு இதுபோன்ற திட்டத்தினை பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்கலாம். தற்போதைய காலகட்டத்திற்கு இத்திட்டம் தேவையற்றது என்றும் இதனால் கிராமப்புறங்களில் மக்கள் வெகுவாக சிரமத்திற்கு உள்ளாவார்கள் என்று டோரண்ட் விளக்க பொதுக்கூட்டத்தில் மாவட்ட துணை ஆட்சியர் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் முன்னிலையில் புதுவை அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் மாணவர் காங்கிரஸ் சார்பாக வலியுறுத்தப்பட்டது. காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கேசவன், தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சந்தோஷ், பிரவீன் ஆகியோர் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற சன்ரைஸ் அணிக்கும் 2ஆம் பரிசு 3ஆம் பரிசு பெற்ற அணிகளுக்கு ரூபாய் 20,000 பரிசுத் தொகையும் வெற்றி கோப்பையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தேங்காய்த்திட்டு வடக்கு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் கோவிலுக்கு ரூபாய் 20,000 நன்கொடை வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட தொகுதி மக்களுக்கு சர்க்கரை இலவசமாக வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி சாலையில் குளோபல் மதுபான குடோனுக்கு சரக்கு ஏற்றி வந்த கனரக வாகனம் விதிமுறைகளுக்கு புறம்பாக வாகனத்தை எடுத்து வந்து போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினர். இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை அந்த பகுதி பொதுமக்கள் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்து வாகனத்தை தடுத்து நிறுத்தி உடனடியாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கும் மற்றும் போக்குவரத்து காவல்துறைக்கும் புகார் அளித்ததன் பேரில் உடனடியாக அந்த பகுதிக்கு வந்த காவல்துறையினர் வாகனங்களை கைப்பற்றி ஓட்டுநரை விசாரிக்க காவல் நிலையம் அழைத்து சென்றனர். ஓட்டுநர் மற்றும் அந்த நிறுவனத்தின் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து மீண்டும் இதுபோல் சம்பவம் நடைபெறாமல் இருக்க போக்குவரத்து காவல்துறையும் உருளையன்பேட்டை காவல் நிலையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஆனந்தபாபு கிருஷ்ணராஜ் தலைமையில் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் முன்னிலையில் முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் மாநில செயலாளரும் ஆகிய ஈரம் ராஜேந்திரன் பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ள தென்காசி சீனிவாசன் பெருமாள் கோவிலில் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் ஈரம் ராஜேந்திரன் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு வழிபட்டார். விழாவில் ஈரம் ராஜேந்திரனுக்கு முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணராஜ் உயர மாலை அணிவித்து வீரவாள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழாவில் முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன், ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் வழக்கறிஞர் குமரன் மற்றும் மாநில, மாவட்ட, வட்டார இளைஞர்கள், மகளிர்கள், மீனவர் அணி மற்றும் அனைத்து பிரிவுகளில் உள்ள காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முத்தியால்பேட்டை முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளும், அன்னதானங்களும், கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்றது. விழாவில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு வருடமும் வசந்த உற்சவ விழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த வருடம் வசந்த உற்சவ விழாவில் புதிய தேர் செய்யப்பட்டு திருத்தேரோட்டம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு திருத்தேர் வெள்ளோட்டம் ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு கோவிலில் உள்ள உற்சவர்கள் அனைத்து தெய்வங்களும் எழுந்தருளினர். தொடர்ந்து யாக குண்டத்தில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள் மற்றும் பட்டு வஸ்திரங்கள், பழ வகைகள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன. மேலும் பஞ்சமஹ தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மயிலம் பொம்மபுராதனம், 20ஆம் பட்ட ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் புதிய திருத்தேர் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து புதிய தேர் வெள்ளோட்டம் மயிலம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் திருத்தேர் வெள்ளோட்டத்தை துவக்கி வைத்தார். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி பிச்சைவீரன்பேட் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய 6ஆம் ஆண்டு சடல் உற்சவம் மற்றும் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியை முன்னிட்டு கணபதி ஹோமம், அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனைகளும், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து ஐயனாரப்பன் ஆலயத்திலிருந்து ஊரணி பொங்கல் வைத்த பெண்கள் ஊரணியாக சென்று மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் படையலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், பிச்சைவீரன்பேட் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்திற்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் கனல் பெருமாள் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை புரிந்தனர். அப்பொழுது பாமக நிறுவனர் ராமதாஸ் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்களிடம் ஆலோசனையில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து செஞ்சி மற்றும் மயிலம் தொகுதியில் நகர ஒன்றிய நிர்வாகிகளை மாற்றம் செய்துவிட்டு 300க்கும் மேற்பட்ட புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்தார். மேலும் பாமக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் உதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய சடல் மகோற்சவத்தினை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் வன்னியர் குல மரபினர்கள் சார்பில் நடைபெற்றது. முன்னதாக ஜூலை 24ஆம் தேதி கணபதி ஹோமம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியானது தினந்தோறும் சுவாமி முன் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்று வந்தது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் ஆலயத்திலிருந்து
108 பால்குட ஊர்வலம் புறப்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் வந்தடைந்தது. தொடர்ந்து சுவாமிக்கு சந்தனம், பஞ்சாமிர்தம், பன்னீர், தேன், இளநீர், விபூதி, மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் முக்கிய நிகழ்வாக சுவாமிக்கு 108 பால்குடங்களால் பக்தர்கள் கொண்டு வந்த பாலபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள், வன்னியர் குல மரபினர் மற்றும் ஆலய சிறப்பு அதிகாரி பர்குணம், உற்சவதாரர்கள் மற்றும் முதியம்பட்டு கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி சண்முகபுரம் வி.பி. சிங் நகர் மற்றும் மகாலட்சுமி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆதிசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்புற விழாவினை முன்னிட்டு அம்பாளுக்கு வளையல் அணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அம்பாளுக்கு பல வகையான நைவேத்தியம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் பெண்கள் கலந்து கொண்ட விழாவில் பங்கேற்று அம்பாளுக்கு வளையல் அணிந்து நலங்கு வைத்து வழிபட்டனர். முன்னதாக விசேஷ அபிஷேகமும் ஆடிப்புறத்தினை முன்னிட்டு அம்பாளுக்கு நிலங்கு வைக்கப்பட்டு வளையல் அணி திருவிழா நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட சுமங்கலிகள் அனைவருக்கும் வளையல், மஞ்சள், தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மாங்கல்ய பொருட்கள் சுமங்கலி பெண்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் மகளிர்கள் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பல்வேறு பிரிவுகளில் உள்ள தொழிலதிபர்களை ஒன்றிணைத்து புசிஹண்ட் கிளப் இயங்குகிறது. புசிஹண்டின் 100வது வார விழா கொண்டாட்டம் ஆனந்தா இன் ஹோட்டலில் 4ஆம் ஆண்டு வாஸ்கோ பீப்பிள் சாய்ஸ் அவார்ட் ஃபேஷன் வாக் நடைபெற்றது. வாஸ்கோ நிறுவன இயக்குநர் ஆனந்த் தலைமையில் தமிழ்தாய் வாழ்த்துடன் இந்நிகழ்ச்சி துவங்கியது. தமிழ்செல்வன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கினார். அதனைத் தொடர்ந்து வாஸ்கோ நிறுவனம் நடத்திய வாஸ்கோ பீப்பிள் சாய்ஸ் அவார்ட் நிகழ்ச்சி நடந்தது. தொடர்ந்து 4ஆம் ஆண்டாக சுற்றுலா சார்ந்த பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடந்த தேர்வுகளில் ஆன்லைன் வாக்கெடுப்பின் மூலம் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் இசை, நடனம் மற்றும் ஃபேஷன் வாக் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தது. இந்நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வாஸ்கோ நிறுவன ஊழியர்கள் மற்றும் புசிஹண்ட் உறுப்பினர்கள் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி எஸ்.வி. பட்டேல் சாலையில் அமைந்துள்ள பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு அம்மனுக்கு வளையலணி விழா நடைபெற்றது. ஆலயத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு அம்மனுக்கு வளையலணி விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வருடம் நடைபெற்ற வளையலணி விழாவில் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வளையல், தாலி சரடு, மஞ்சள், பூக்கள், பழங்கள் அடங்கிய தட்டு வரிசையாக எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பல்வேறு வண்ணங்களில் கண்ணாடி வளையல் அணிவித்து பன்னீர் தெளித்து சிறப்பு பூஜை செய்தனர். மேலும் குழந்தைகள் இல்லாத சுமார் 20க்கும் மேற்பட்ட தம்பதியினருக்கு ஆலய வளாகத்தில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆண்டிற்கு ஒரு முறை நடைபெறும் இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட்டு கணவன் மனைவி இடையே அன்பு பெருகும். மேலும் திருமணம் ஆகாத ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு மகப்பேறு உண்டாகும் என்பது ஐதீகம் என்பதால் இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சின்னக்கடை எல்லையம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி நவசக்தி கருமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
ஜூலை 27ஆம் தேதி கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் அம்மனுக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் கோவில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீதேவி நவசக்தி கருமாரியம்மன் ஆலய பரம்பரை ஆலய தர்மகர்த்தாக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள இடித்தாங்கி அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு வளையலணி விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வருடம் நடைபெற்ற வளையலணி விழாவில் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வளையல், தாலி சரடு, மஞ்சள், பூக்கள், பழங்கள் அடங்கிய தட்டினை சீர்வரிசையாக எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்று பெண்களுக்கு நடைபெறும் வளைகாப்பு போல் அம்மனுக்கு விதவிதமான பல்வேறு வண்ணங்களில் வளையல் அணிவித்து பன்னீர் தெளித்து சிறப்பு பூஜை செய்தனர். மேலும் குழந்தைகள் இல்லாத சுமார் 20க்கும் மேற்பட்ட தம்பதியினருக்கு ஆலய வளாகத்தில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் ஆலய கௌரவ தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சம்பத் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை துவக்கி வைத்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பன்னீர்செல்வம் மற்றும் ஆலய அர்ச்சகர் சிவா உட்பட ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் தானாம்பாளையம் ஸ்ரீ புட்லாயம்மன் தேவஸ்தானத்திற்குட்பட்ட ஸ்ரீ ஐயனார் ஆலயத்தில் ஊரணி பொங்கலிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ஸ்ரீ புட்லாயம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து கொடியேற்றி காப்பு கட்டி ஸ்ரீ ஐயனாருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து பெண்கள் ஊரணி பொங்கல் வைத்து ஸ்ரீ ஐயனாருக்கு 108 அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காண்பித்து குதிரை விடுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து பெண்கள் பொங்கல் பானையை சுமந்தபடி ஊர்வலமாக புட்லாய் அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் எம்பலம் செல்வம், புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஊர் பஞ்சாயத்தார்கள் சார்பில் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் மற்றும் ஊர் பஞ்சாயத்தார்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் சிவலிங்கபுரம் திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு மடிசாற்று பூஜை நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து பெண்கள் வரிசையில் அமர்ந்து வாழை இலையில் மஞ்சள், குங்குமம், மாங்கல்ய நான், வளையல், இனிப்பு வகைகள், தின்பண்டங்கள், பூ ஆகியன வைத்து குங்குமத்தால் 108 அர்ச்சனை செய்து மாங்கல்ய நானில் 12 வளையல்கள் சேர்த்து அம்மனுக்கு மாலையாக அணிவித்து மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் செயலாளர் திருமால் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. தொகுதி தலைவர் குமரேசன் என்கிற குமரவேல் தலைமையில் புருஷோத்தமன், ஜானகிராமன், குமரன், ராமலிங்கம், மெய்யழகன், வரததேசிங்கன், பாலு, அன்பு, ஐயனார், சீனு, சிவா, ரவி, அருண், தமிழ், சுந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அவருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வெயிட் பண்ணுங்கண்ணா.
புதுச்சேரி வில்லியனூர் ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆடிப்புறத்தை முன்னிட்டு அம்மனுக்கு பால்குடம் மற்றும் வளைகாப்பு நடைபெற்றது. மாரியம்மன் ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட பால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஊர் பொதுமக்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற ஸ்ரீ நவசக்தி மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து வளைகாப்பு விழா, மகா தீபாரதம் என பல பூஜைகள் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறப்பணி குழு மற்றும் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். திண்டிவனம் புத்துமாரியம்மன் ஆடிப்புறத்தை முன்னிட்டு 10ஆம் ஆண்டு வளைகாப்பு விழாவில் மூலவர் ஸ்ரீ புத்துமாரியம்மன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து ஸ்ரீ புத்துமாரியம்மனுக்கு பஞ்சமுக ஆராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ புத்துமாரியம்மன் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மைய மண்டபத்தில் காட்சியளித்த ஸ்ரீ புத்துமாரியம்மனுக்கு பெண்கள் நலங்கு வைத்து வளையல் அணிவிக்கும் நிகழ்ச்சி மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் வானூர் தொகுதிக்குட்பட்ட ஞானக்கல்மேடு ஸ்ரீ சுயம்புபூத காளியம்பாள் திருக்கோவிலில் ஆடிப்புறத்தினை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 108 சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக சுவாமிக்கு யாகசாலை பூஜைகள், சுவாமிக்கு கலச நீர் அபிஷேகம், பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 108 சுமங்கலிகளும் கலந்து கொண்டு தங்களுடைய குடும்ப நன்மை வேண்டி பூஜை செய்தனர். இதில் ஆலயத்தில் அம்மனுக்கு சப்தசதி பாராயணம், சண்டி ஹோமம், சுவாமி அம்பாள் அபிஷேகம், சண்டி ஹோமம், பூரணாகுதி, கடம் புறப்பாடு, துர்க்கையம்மன், மகாலட்சுமி அம்பாளுக்கு மகா அபிஷேகம், கலசாபிஷேகம், தீபாராதனை நடைபெற்று அனைவருக்கும் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர். இதில் உபயதாரர் கொந்தமூர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் குடும்பத்தினர் கலந்து கொண்டு 108 சுமங்கலி பெண்களுக்கு புடவை, மஞ்சள், குங்குமம், தாலி சரடு, வளையல் உள்ளிட்ட மாங்கல்ய பொருட்கள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர் துருவை முத்துவேல், கிளியனூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ், கொத்தமூர் தலைவர் சிவகுமார், ஜெயராமன், கிருஷ்ணராஜ், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், அன்பரசன், ஏழுமலை, விஜயகுமார், ரகு, ராஜகுரு, பாண்டியன், துணைத் தலைவர் புருஷோத்தமன், உதயகுமார், வெங்கடேசன், கோவில் பூசாரி லட்சுமி, ஓமிப்பூர் பம்பை முத்து உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் வட்டம் ஒலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு தேர் திருவிழாவில் மஞ்சள் நீராட்டு விழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வேப்பமரத்து அடியில் நின்றபடி காட்சியளித்த ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் நகர கிராம தேவதை சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற மூங்கிலம்மன் ஆலயத்தில் 24ஆம் ஆண்டு ஆடிப்புறத்தை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ மூங்கிலம்மன் வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகாராணி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து மூங்கில் அம்மன் உட்பிரகாரம் வந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.